வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்டார் வீடியோவின் தொகுப்பு நிகழ்ச்சி. இன்று நீங்கள் பார்க்கவிருப்பது வெஜிடபிள் பிரியாணி செய்வது எப்படி என்பதை பற்றி. ஏற்கனவே எங்களுடைய வீடியோ நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தமைக்கு நன்றி. இன்று உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி பற்றி ஒரு தொகுப்பு நாங்கள் வழங்குகிறோம். வெஜிடபிள் பிரியாணி செய்வது எப்படி, தேவையான பொருட்கள் என்ன, செய்முறை என்ன என்பதை நாங்கள் விளக்கி கூறுகிறோம். முதலில் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை முதலியவைகளை போட்டு எண்ணெயில் போடவும். பிறகு அறுத்து வைத்த வெங்காயத்தை போடவும். அதன் மீது தக்காளி போடவும். பச்சை மிளகாய் 4 போட்டு இதனுடன் இஞ்சி பூண்டு பேஸ்டை கிளறிவிட்டு புதினா கொத்தமல்லி நன்றாக கழுவி கட் பண்ணி போடவும். நன்றாக வதக்கவும். பிறகு வரமிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டு அதனுடன் எலுமிச்சை சாறு சிறிய ஸ்பூன் அளவு மற்றும் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நன்றாக கிளறிவிடவும். இதனுடன் தேவையான அளவு உப்பை போடவும். அதன் பிறகு இதனுடன் கட் பண்ணி வைத்துள்ள கேரட் மற்றும் பீன்ஸ் துண்டுகளை போடவும். 5 செகண்ட் கிளறி பிறகு சிறிது உப்பு போட்டு தண்ணீர் 2½ டம்ளர் உப்பு உடனுடன் சேர்க்கவும். அதன் பிறகு கொதித்து உள்ள நீரில் சீரக சம்பா அரிசியை போடவும். குக்கரை மூடி வைக்கவும். குக்கர் ஒரு விசில் வந்தவுடன் நன்றாக சிம்மில் வைக்கவும். 15 நிமிடம் குக்கரை கழித்து ஆஃப் செய்யவும். பிறகு ஆறியவுடன் 10 நிமிடம் கழித்து குக்கரை திறந்து பார்க்கவும். இப்பொழுது சுவை மிகுந்த பிரியாணி ரெடி. இதனுடன் நீங்கள் தயிர் சேர்த்து உண்ணலாம். அன்பர்களே, எங்களுடைய வீடியோவை கண்டுகளித்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் பார்க்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லவும். அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.